நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. நம்ம இந்த பதிவுல ஒரு குவான்டிட்டி சர்வேரா இருக்கலாம், அல்லது சைட் இன்ஜினியரா இருக்கலாம், அல்லது எந்த மாதிரியான ஒரு இன்ஜினியர்ஸா இருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன என்பதை பற்றிய ஒரு புரிதல் அவங்களுக்கு உள்ள இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால அது சம்பந்தப்பட்ட பலவிதமான தகவல்களை உள்ளடக்கி இருக்க போகக்கூடிய இந்த பதிவையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கும் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த பதிவையும் நான் ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க மறந்துடாம கொஞ்சம் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறீங்க. இது சனாஃபில் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ல வரக்கூடிய பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் பற்றிய ஒரு புரிதல் நிச்சயமா உங்களுக்குள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி நீங்க அந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் உங்களால ஒர்க்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியும். இப்போ இந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸை பத்தி நீங்க புரிந்து கொள்ளணும்னா மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லக்கூடியதை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சிருந்தாலும் அதுல யூனிட் எதற்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி நீங்க புரிதல் இல்லாம இருந்தால் நாசாவில் ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். அது என்ன நாசாவில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்னுடைய டிஃபரன்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா யூனிட்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 சொல்லி வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு டெபினிஷன் அரைவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க கொடுத்திருக்கக்கூடிய யூனிட்னுடைய டெபினிஷன் சொல்லக்கூடிய டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய நீங்களும் புரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இங்க பிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்னு சொல்லக்கூடியது இடத்துக்கு தகுந்தது மாதிரி மாறுபடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நீங்க இதை ஐடென்டிபிகேஷன் பண்ண தெரியலன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த நாசாவில் ஏற்பட்டுன்னு சொன்னோம்ல, அங்க என்ன பிரச்சனை நடந்துன்னா மார்ஸ் ஆர்பிட்டர் ஒர்க்கில் வேலை பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் ஒரு டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிட்டுக்கு பவுண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றொரு டீம் நியூட்டன் சொல்லக்கூடிய யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஒர்க் நடந்து முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த ப்ராஜெக்ட்ல லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா இதுல ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன் சொல்லக்கூடியது மிக பெரிய அளவுல அந்த ப்ராஜெக்டை பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியத தரவுகள் வாயிலா தெரிந்து கொள்ள முடியுது. இப்ப இந்த நிகழ்வை நான் எதுக்கு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூனிட் தான். அந்த யூனிட்ல கவனக்குறைவால இருக்கக்கூடிய காரணத்தினாலேயோ அல்லது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்காம இருந்த காரணத்தினாலதான் இங்க இவ்வளவு பெரிய லாஸ் வந்திருக்குது. இதே மாதிரிதான் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் சொல்லக்கூடியதுல பல ஐட்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடை நம்ம என்ன யூஸ் பண்ணணும். அந்த மெத்தட் என்னென்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய புரிதலும் அதை பற்றிய தெளிவும் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டா கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த யூனிட்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணுவாங்க. யூனிட்டினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல கிளியர் அண்ட் மெஷரபிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதாவது நீங்க ஒரு குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த குவான்டிட்டி அக்யூரேசியா இருக்கும். அது மட்டும் எந்த விதமான குழப்பமும் நீங்க எடுக்கக்கூடிய குவான்டிட்டியில வராது. ஏன்னா அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ண மெஷர்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால யார் அந்த டேட்டாவை பார்த்தாலும் அவங்க எந்த விதமான கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டுக்கும் போக மாட்டாங்க. ஒருவேளை நீங்க இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாம உங்களுடைய ஓன் ஸ்டாண்டர்டை நீங்க யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கு எந்த வேல்யூவும் இல்லாம ஆகிடும். ஏன்னா இப்போ உங்க ஒர்க்கை வேற யாராவது ஒரு ஆள் பாக்குறாங்க, அதாவது உங்க ரீஜன் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் பார்க்கக்கூடிய நேரத்துல அவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு மெஷர்மெண்ட் நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்துல அவரால் அதை வெரிஃபை பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியது ஒரு செக்டர்ல வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல இந்த பில் ரிலேட்டடா வரக்கூடிய இடங்கள்ல யூனிட்னு சொல்லக்கூடியதை நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இந்த யூனிட்னுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம பிரிக் ஒர்க்கை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிடலாம். இப்ப இந்த பிரிக் ஒர்க்கை பொறுத்தது வரைக்கும் நம்ம சப்ளையர்ட்ட ஆர்டர் கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்பர்ஸ்ல தான் கொடுப்போம். அதே மாதிரி சப்ளையர் அங்க இருந்து நம்ம சைட்டுக்கு கொண்டு அதுக்கான பேமெண்ட் அவர் நம்பர்ஸ்ல தான் வாங்கிட்டு போவார். ஆனா இந்த பிரிக்கை நம்ம சைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல எப்படி நம்ம மாத்துவோம்னு பாத்தீங்கன்னா 9 inch வாலா இருந்தா அதை கியூபிக் மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி 4.5 inch திக் வாலா இருந்தா அதை ஸ்கொயர் மீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்டாண்டர்ட் மாறக்கூடிய நேரத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா
அந்த ரேட்ல வந்து மிகப்பெரிய அளவுல முரண்பாடு ஏற்படும். இந்த முரண்பாடு அந்த ப்ராஜெக்டை வந்து பெரிய அளவுல பாதிக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்கள் சைட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த யூனிட்னு சொல்லக்கூடியதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிரிக் வந்து ஒண்ணுதான், ஆனா அதுக்கு 3 மெஷர்மெண்ட் வந்து இங்க அப்ளை ஆகுது. அதனாலதான் எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த புரிதலையும் நமக்குள்ள வளர்த்துக்க வேண்டியது இதுல அவசியமா இருக்கு. இதற்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல சொல்லி இருந்த அந்த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லக்கூடியது. இதுல நம்ம எதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீனியர் மெஷர்மெண்ட், ஏரியா மெஷர்மெண்ட், வால்யூம் மெஷர்மெண்ட், டைம் மெஷர்மெண்ட், கவுண்டிங் மெஷர்மெண்ட், ஆங்கிள்ஸ் அண்ட் ஸ்லோப் மெஷர்மெண்ட், அப்புறமா வெயிட் மெஷர்மெண்ட்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில நம்ம பிரிக்கக்கூடிய நேரத்துல நமக்கு பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல வரக்கூடிய ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம என்ன செய்யலாம், யூனிட்டை வந்து கொடுத்துக்கிடலாம். இப்ப இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த 7 ஐட்டத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐட்டம். இப்ப உதாரணத்துக்கு லீனியர் மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டுங்களா, அது வந்து மீட்டர்ல வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஏரியா மெஷர்மெண்ட் ஸ்கொயர் மீட்டர்ல கொடுக்கலாம், ஸ்கொயர் ஃபீட்லயும் கொடுக்கலாம். மெஷர்மெண்ட் தெரியும், கேஜி டன்ல கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது டைம் மெஷர்மெண்ட் ஹவர்ஸ்ல கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்லோப் அண்ட் ஆங்கிள்ஸ் சொல்லக்கூடிய தெரியும், அதை டிகிரியில கொடுக்கலாம். அதே மாதிரி டைம் மெஷர்மெண்ட் ஹவர்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டை நீங்க வந்து யூனிக்கா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய நேரத்துல யார் அதை வெரிஃபை பண்ணாலும் அதை வந்து கரெக்டா வெரிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாம உங்க ஏரியால உள்ள மெஷர்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா நாசாவில் ஏற்பட்ட பிரச்சனை தான். அதாவது அவ்வளவு தூரத்துக்கு இன்டெலிஜென்டா யோசிக்கக்கூடிய அவங்களே வந்து இந்த யூனிட்ல வந்து கொஞ்சம் கவனக்குறைவு பண்ணதுனால 120 பில்லியன் US டாலர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த வேலையில எவ்வளவு தூரத்துக்கு இந்த யூனிட்னு சொல்லக்கூடியதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவலை உங்ககிட்ட சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்னு சொல்லக்கூடியதுல இன்னும் நிறைய பார்ட் வந்து இருக்குது. அது நம்ம தனித்தனியா தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறதுனால இந்த பதிவு வந்து ஒரு ஆரம்ப கட்ட பதிவாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. அதாவது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லக்கூடியதனுடைய அடிப்படையான ஒரு தகவல்களை தான் நம்ம இதுல பேசியிருக்கிறோம். இது இப்படியெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்கின்ற அதே நம்பிக்கையில தான் இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அதே மாதிரி இந்த பதிவுல வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அந்த கேள்விகளுக்கு பதில வந்து உங்களுக்கு தனியா சொல்றேன். மேலும் இது போன்ற நல்ல விதமான பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை வந்து தாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.